Hi guys, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ அமைச்சிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வியூஸே போனேன். வியூஸே போகல, அதனால கிளிக் பண்ணலான்னு இருந்தேன். யூடியூப்லேருந்து வெளியே வந்துடலான்னு. அதுக்கப்புறம் சில தானே பெஸ்ட் யூடியூபர்ஸ் அண்ட் கிரேட் யூடியூபர்ஸ் அவங்கன்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னால சரி ரொம்ப ஹோப் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எக்ஸாமும் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என் ஃபோனை நான் எங்கேயும் வச்சுட்டு மறந்துட்டு எடுத்தேன். அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நானே அடுத்த நாள் லீவில் இருக்கிறதுனால வீடியோ போட்டேன். இப்போ இது ஒரு ஹாபி. நம்மளால் இந்த கேம் விளையாடுற ஹாபி. இது கிறிஸ்மஸ் எடிஷன். ஹாபி கிறிஸ்மஸ் பேஸ் பண்ண பாருங்க. கலர்ஸே பார்த்தீங்களா, இந்த ஹாபி பேர் கிறிஸ்மஸ் ஹாபி தான். அதனால் எனக்கு ஐடியா கிறிஸ்மஸ் எடிஷன் வீடியோ. அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸில் ஒரு குருவி எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு கூடு கட்டிடுச்சு. அந்த சொன்ன கூட இருக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் கலரை போகணும் காய்ஸ். மிஸ்டப் போயிட்டேன். கண்டினியூஸ் வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் சப்போர்ட் மீ. கண்டினியூஸ் வீடியோஸ் இது கொஞ்சம் ஈஸினா, இது ஈஸின்னு சொல்ல முடியாது. எனக்கே தெரியல. ஏன்னா சும்மா ஹாபிஸ் டைப் பண்ண போய் கிறிஸ்மஸ் ஹாபி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு டக்குன்னு பிளான் இருந்துச்சுன்னா என் கசின் விளாண்டுருக்கான் அந்த கேமை. அவன்கிட்ட கேட்டு பார்த்து அவன் நல்ல கேம்னு சொன்னான். போக கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னான். அதனால தான் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க எப்படி விளாட்ணும்னு சொல்லி தந்தாங்க. புரியல என்னாச்சு புரியல. அந்த என்ன பண்ணிருக்குன்னு தெரியல. உட்காந்துருக்கா காட்டு கிறிஸ்மஸ் தாட்டான காட்டில் போவாங்க. பைத்தியமா இல்லை மேபி நூறு போல. நான் பனானா ஸ்டுடியோஸ் இந்த கேம்ஸ் செஞ்சு டெவலப்பர் ஸ்டுடியோ பனானா ஸ்டுடியோ. அவங்க என்னமோ அவார்ட் தந்துருக்காங்க. அவார்டு 15 லெவல் முடிச்சிருக்கீங்க. அவார்ட் தந்துருக்காங்க. முன்னாடினா சின்ன வயசில் எங்கள் அண்ணனோட நாங்கள் ஒரு ஹாபி விளாடுவோம். ஒரு ஹாபி ரொம்ப கஷ்டமான ஹாபி. அதை நாங்கள் போட்டு இப்போ அப்போ சின்ன பிள்ளைனாலும் நல்லா தான் விளாடுவேன். ஆனால் கொஞ்சம் எங்கள் அண்ணன் திட்டிகிட்டே இருப்பான். அதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் விளாண்டுருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி கொஞ்சம் விளாண்டுருக்கேன். இந்த ஹாபியில் வேறு ஹாபி. அந்த ஹாபி ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறேன். அது ரொம்ப நிறைய விளாண்டுருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்ற முடிச்சா? எனக்கு முடிஞ்சது கண்டினியூஸாக வீடியோங்க நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா படிங்க. எக்ஸாம் யார் நல்லா படிங்க. லீவ் ஜாலியாக இருக்குது. உங்களுக்கே தெரியும். உங்களுக்கும் லீவ் வரும்போது நீங்களும் எங்கள் வீடியோ பாருங்க. நானும் போட்டுட்டு இருக்கேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடுவாங்க. பார்க்கல. சில பீப்புள் ரோப்ளாக்ஸ் எப்படி விளாட்னு கூட தெரியல. என் ஃப்ரெண்டு ஏன்னா நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங் வச்சுருக்கோம். நானும் எல்லோரும் வச்சுக்கோமா. நானும் ஃப்ரெண்ட்ஸ் கேங் வச்சுருக்கேன். அதில் ஒரு பையனை தவிர நாங்கள் எல்லாமே ரோப்ளாக்ஸ் விளாடுவோமா. நாங்கள் கேம்ஸ் பற்றி பேசுவோம். நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன். நாங்கள் ஒன்றா விளாட்லாம் சரி பிளான் போட்டுருவோம். அவனுக்கு ரோப்ளாக்ஸ்னால் என்னன்னு தெரியாது.
அவன் வந்து நாங்கள் பேசிட்டு கேட்டுட்டு ரோப்ளாக்ஸ் எப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கான். அந்த அக்கௌண்ட் க்ரியேட் இந்த ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்டு பயன்ட்டு அது எப்படி போகணும்னு தெரியவே இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன், உலகத்தில் சில பேர் இருக்குது எல்லாருமே ப்ளே பண்ண மாட்டேன். சில பேர் வந்து ரோப்ளாக்ஸ்னு என்னன்னு தெரியல, அப்படி கூட இருக்கிறாங்க. எல்லாமே ப்ளேம் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலன்னா வந்து நான் உங்களை ப்ளேம் பண்ணல. தெரியவங்க பார்த்து ஓகே ரோப்ளாக்ஸ் இப்படி இருக்கும் அதை அதுக்குமே 32ல் போயிடல. எனக்கு ஒரு கோல் வச்சிருக்கேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிக்க போட்டு. ஏன்னா வந்து லைக் சில்ட்ரன்ஸ் ஹாபி மாதிரி நான் நடுவில் போவேன். மேபி நானும் ஒரு கேம் கிரியேட் பண்ணலான்னா என்கிட்ட லேப்டாப்பில் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கேம் ரிலீஸ் ஆனோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சொன்னோடனே நீங்கள் விளாடுங்க. லைக் ஒரு மாதமாக நான் பண்ணியிருக்கேன். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து தான் பண்ணுறோம். அண்ணன் 10th படிக்கிறேன். நான் சொன்னேன் ஒரு அண்ணன் 10th படிப்பேன். அந்த அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த அண்ணன் 10th படிக்கிறேன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எப்பயாச்சும் வீட்டுக்கு விளையாட வந்தால் எப்படி பார்க்க வருவாங்க. அவங்களும் ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்கள பார்க்க வரப்போ அப்படியே நானே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து லைக் இந்த வீக் போயிட்டு நான் வந்து நல்லா லாங்காக லாங் பெஸ்ட்டாக இருக்குன்னு 2 மாதம் ஃபுல்லாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னு பண்ணல, அதுவும் நேற்று தான் செய்ய ஆரம்பிச்சேன். 2 மாதம் ஃபுல்லாக பண்ணால் வந்து ஒரு வாரத்தில் முடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் முடிச்சு பார்ப்போம் வெளில போயிருக்கேன். அதோட கேம் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியலன்னா வந்து எல்லா கேம்ஸ்லேயும் டம்னேல் இருக்குல்ல, வெளியே போட்டோம் அதை வச்சுன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே விளையாட போகிறாங்க. அதை பண்ணிட்டு ரோபாக்ஸ் தேவையா? ரோபாக்ஸ் ஒரு ரோபாக்ஸ் கூட இருக்குது. இப்போதான் கொஞ்சம் பார்க்க இது நெஜில் பார்க்க கன்ஃபார்ம்லி நாளைக்கு நல்லா கன்ஃபார்ம் பாருங்கள். இந்த வீக் டுமாரோ கண்டினியூ ஆகும். எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு மற்ற நாள் ஸ்கூல் டேஸ்னால பண்ண முடியல. இப்போ வந்து லீவ் அதனால் பண்ண போகிறேன். பாய் காய்ஸ், வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து
ஃபஸ்ட் வீடியோ